ஆண்டவரே, எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காக நொறுக்கப்பட்டவர். ஆண்டவரே, உடைய செலுவிலே ஆண்டவரே, இந்த சிந்தின இரத்தத்தினால் எங்களை மீட்டுக்கொண்ட அன்பு தெய்வமே, ஆண்டவரே தேவருமை நோக்கி பார்க்குறோம் என்று சொல்லுவோம். எல்லாம் இயேசுவின் பின்னால் ஆண்டவரே சிலுவை சுமப்பதே எங்களுக்கு இந்த உலகத்தில் லாபம் என்று பார்க்கிறோம். கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே, உலகம் எங்களுக்கு பின்னால் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு சோதரம், உடைய ரத்தம் வெளியேறப்பட்ட ரத்தத்தை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே. தேவர் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய வேதனைகள், நெருக்கங்கள், இன்னல்கள் ஆண்டவரை எல்லாம் மறைந்து போகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரை. முற்றிலும் ஆண்டவரை நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாக தேவரை உம்மை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரை. வருங்காலமோ நிகழ்காலமோ சாவோ வாழ்வோ எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே தேவர் கர்த்தா, உமக்கு சொந்தமான ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரே சொந்த இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டவரே மக சோதரம் ஆண்டவரே. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் எங்களை வெளியேறப்பட்ட ஆண்டவரே மகளாக மாற்றினவரே மக சோதரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுவோம். எல்லாம் துதிப்போம். எல்லா வாய்களை திறந்து கல்வாரி அன்பை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி நேச கரத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சிலுவையே தேவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவரே, எங்கள் ஆசை விருப்பமெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணமெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. தேவரி கர்த்தாவே, உமக்கென்று வாழ உமக்கென்று ஆண்டவரே பிறக்க ஆண்டவரை கொடுத்து தனதுக்காக சோதரிக்கிறோம் என்று சொல்லுவோம். எல்லாம் சோதரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பேணால் சொல்லு. சிலுவையை முன்னால் உலகமே பேணால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் எல்லாம் சொல்லுவோம். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் எல்லாம் சொல்லுவோம். உலகமே வேணாம் எல்லாம் சொல்லுவோம். சிலுவையை முன் கொல்கத்தா மேட்டிலே சிலுவையை சுமந்து கொண்டு போன நேசரை நோக்கி பார்ப்போம். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றோ விடுதலையே. என் நேச சிந்திய இரத்தத்தினாலே என்றோ விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் வெறுமை, செல்வத்தின் பாட்டு எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பாட்டு எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாகி உடைமைகள் யாவும் கொடுத்து விட்டேன். உடல் பொருளாகி உடைமைகள் யாவும் கொடுத்து விட்டேன். எனக்குள்ள இயேசு, எனக்குள்ள
திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் மேல் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எல்லாம் உதறிவிட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் இருக்காது. வெற்றி வேதனில் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேதனில் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் மேல் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் மேல் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் எதுவும் இருக்காதே. வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் எதுவும் இருக்காதே. இயேசுவின் மேல் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் மேல் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்த பரலோக குடிமகனா, பழையன கடந்தன புதியன புகுந்த பரலோக குடிமகனா. மறுரூபமாகி மணவாளன் இயேசு முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏகுதையா, இதயமெல்லாம் ஏகுதையா. நன்பு நதியில் என்றாலும் நீண்டனமே, இயேசுவே முதல் நன்பு நதியில் என்னாலும் நீண்டனுமே. இயேசுவின் மேல் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் மேல் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் மேல் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் மேல் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்,
திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாம் துதிப்போம். சோதரம் பிதாவே மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. க்ளோரி மை துதிக்கிறோம். எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி கொல்கதா மலையில் என் பாவங்களுக்காக, என்னுடைய பாவ சேற்றுக்காக உம்மை சிலுவையில் அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க சொல்லி எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி தாவீது சொல்கிறார், என்னிடத்தில் வேதனை உண்டாக்கும் வழிகள் ஏதாவது இருக்கிறதா ஆண்டவரே? நான் உம்மை துன்பப்படுத்துகிற ஏதாவது வழிகள் இருக்கிறதா? என் பாவ சேற்று கழுவின தெய்வம் ஆண்டவரே. தெய்வமே, என்னுடைய தீய சிந்தனைகள், யாருக்காவது நான் தீய சிந்தனையினாலே விழுந்தேனோ அது நிமித்தம் உடைய சிரசில் முள்முடி வைக்கப்பட்டது ஐயா. என்னுடைய பெருமை ஆண்டவரே, என்னுடைய பொறாமை, என்னுடைய கோபத்தினால ஆண்டவரே உம்முடைய கன்னத்தில் அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். என்னுடைய பெருமை எரிச்சல்கள் ஆண்டவர் உம்முடைய விழாவில் குத்தினார்கள் என்று பார்க்கிறோம். சில நேரங்களில் இருதயத்தில் ஆண்டவர் பொறுமை இல்லாதபடிக்கு ஆண்டவரை தூக்கி எறிஞ்சு பேசுகிற எல்லாவற்றையும் எங்கள்கிட்ட எடுத்து போடுங்கப்பா. என்னுடைய கோபத்தை ஆண்டவரே மன்னிங்கப்பான்னு சொல்லுவோம். எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய பெற்றோரை, என்னுடைய சகோதர சகோதரிகளை ஆண்டவரே தேவர் கர்த்தாவை அசுத்த பேச்சுகளால் பேசி மகிழ்ந்தனோ, அதனால் உம்முடைய வாயில் கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். எனக்காக தானே அந்த கொல்கதாவில் இந்த எருசலேம் மலையில் சிலுவையை சுமந்து கொண்டு போனீர் ஐயா. எனக்காக தானே அடிக்கப்பட்டீர், எனக்காக தானே நொறுக்கப்பட்டீர் ஆண்டவர். எனக்காக தானே இத்தனை பாடுகள், அவமானங்கள், இத்தனை நிந்தைகள் ஆண்டவர். தேவரே சோதரம் ஆண்டவர், கல்வர் மத்தியில் கதறினீர் ஐயா. என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே, சிந்தனையாலே, சொல்லாலே, செயலாலே, கடமையிலிருந்து தவறியதனாலே பல பாவங்கள் செய்தோம் ஆண்டவர். என் பாவத்தை பாராதபடிக்கு மன்னிக்க தகப்பனே. தேவரே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவர் உடைய சரீரங்களை கிழிக்க ஒப்பு கொடுத்தவரே, என்னை மன்னிங்கப்பா. உலகத்தின் பாவத்தை முழுவதும் சுமந்து அந்த சிலுவையில சுமந்து தீர்த்திரையா என்று பார்க்கிறோம் ஆண்டவர். நாங்கள் அந்த கொல்கதாவை நோக்கி பார்க்கிறோம். கொல்கதா என்றாலே கொலை நடுங்குகிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவர். தெய்வமே, இந்த கொல்கதாவிலே இந்த அள்ளிக்கும் வெயில் ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டு இரத்தத்தின் வேர்வையினாலே, அப்பா என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று சொல்கிறேன். கடைசி வரைக்கும் ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்த தெய்வமே, எங்களை மீட்கழுவதாக ஆண்டவரே அந்த பாடுபட்டீர் ஆண்டவர். நீங்க மட்டும் ஆண்டவர் எங்க ஊர்ல, எங்க கிராமத்துல நீங்க வராவிட்டால் நாங்கள் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம் ஆண்டவர். எங்கள் இரட்சகரே, எங்களை குணமாக்கும் வைத்தியரே, எங்கள் சாபங்களை தீர்த்தவரே, எங்களுடைய வீணான சிந்தனைக்காக ஆண்டவரே, எங்கள் பொறாமைக்காக உடைய கன்னத்தில் அடித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவர். உங்களுடைய தீய சிந்தனை நிமித்தம் உடைய முள்முடி உடைய சிரசிலே மூடப்பட்டது என்று பார்க்கிறோம். நாங்கள் செய்த தவறுகளுக்கு எங்கள் முகத்தில் துப்புணும் ஆண்டவர். அதற்கு பதிலாக உம்முடைய முகத்தை ஆண்டவரை காட்டினர் ஐயா. கன்னத்தில் ஓங்கி அறையும்படியாக ஆண்டவரை எங்களை பரியாசம் பண்ண வேண்டிய இந்த உலகத்தில் எங்களுக்காக எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக, உம்முடைய பிள்ளைக்காக மாற்றும்படியாக தெய்வமே எங்களுக்காக ஜீவனை விட்டவரே உமக்கு நன்றி ஆண்டவர். நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுவோம். எல்லாம் மனக்கண்ணு முன்பாக சிலுவை சுமந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். பார சிலுவையோ என் பாவ சிலுவையோ, நீ சுமந்தது என் பாவ சிலுவையோ. எல்லாம் சொல்லுவோம். பாவ சிலுவையோ, எல்லாம் உள்ள உடைந்து என் பாவ சிலுவையோ, நீ சுமந்த
என் பாவ சிலுவையோ என் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார் உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எல்லாம் சொல்லுவோம். சுமக்கும் தெய்வமே எல்லாம் சொல்லுவோம். தள்ளாடி தவழ்ந்து பாரமான சிலுவை சுமந்து கொண்டு போனாரே எனக்கா சிலுவையை சுமக்கும் தெய்வமே தீய சிந்தனை நான் நினைத்ததான் சிரசில் முள்மூடி நான் சுட்டி மகிழ்ந்ததா. எல்லாம் சொல்லுவோம். தீய சிந்தனை சிரசில் முள்மூடி நான் சூட்டினே வன்வளம் உடைந்த என் பாவ சேற்றினார். எப்பொழுதெல்லாம் உம்மை விட்டு விலகி போகிறனோ உம்மை விட்டு தூர போகும் பொழுதுதான் உம்முடைய உள்ள உடைகிறப்பா. எருசலேமை பார்த்து சொன்னேன், எருசலேமே எருசலேமே உனக்கு இருக்கும் இந்த நாளிலாவது நீ மனம் திரும்ப மாட்டாயா என்று சொல்லி கண்ணீர் வடித்தீர் ஆண்டவரே. சுமக்கும் தெய்வமே பெருமை கோபத்தால் உன் கணம் மறைந்தன என் பொறாமை எரிச்சலா உன் விழாவில் புத்தினே பெருமை கோபத்தால் உன் கணம் மறைந்தனே என் பொறாமை. இன்றைக்கு நாம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறோம், எரிச்சல் உண்டாகிறோம். என்னுடைய அன்பு எங்கே போயிட்டு உடைந்ததோ எத்தனை பேர் உள்ளத்தை உடைக்கிறோம், உண்படுமான வார்த்தையை பேசி உடைக்கிறோம். என் பாவ என்னைக்காவது மனஸ்தாபப்பட்டிருக்கிறோமா? எத்தனை கோபங்கள், எத்தனை பொறாமைகள், எத்தனை எரிச்சல்கள். சுமக்கும் தெய்வமே அசுத்த பேச்சுகள் நான் பேசி மகிழ்ந்தேன், கசப்பு காடியை நான் குடிக்க பொழுத்தேனுவே. அசுத்த பேச்சுகள் ஆண்டவரே என்னை அறியாமல் அசுத்த வார்த்தைகள் பேசுகிறேன் ஐயா, என்னை மன்னிக்கப்பா ஆண்டவரே. எனக்காக ஆண்டவரே கசப்பு காடியை குடித்தவரே நான் குடிக்க கொடுத்தேனுவே. உன் உள்ளம் உடைந்ததோ பாவ சேற்றினார். உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார்.
பொறாமை கோபத்தால் உங்கனம் மறைந்தேனே. பொறாமை எரிச்சலால் உம் விழாவில் குத்தினேனே. கோபத்தால் உம் கர்ணம் மறைந்தேனே. என் பொறாமை எரிச்சலால் உம் விழாவில் குத்தினேனே. என் உள்ளம் உடைந்ததோ என் பாவ செய்தினார். உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ செய்தினார். நீங்கு போகிறேன் இயேசு தெய்வமே. எனக்கா சிலுவையை சுமக்கும் தெய்வமே. நீங்கு போகிறேன் இயேசு தெய்வமே. எனக்கா சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இப்படி எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்ப்போம். சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் அந்த ஒவ்வொரு இரத்தத்தையும் நோக்கி பார்ப்போம். முகமெல்லாம் இரத்தம் என்று பார்க்கிறோம். அவரை பார்க்கும் விருப்பமில்லாத ரூபம் போல் இருந்தார் என்று பார்க்கிறோம். அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. 2 திருடர்கள் மத்தியிலே கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? லாமா லாமா சபக்தானி என்று சொல்லி கருணை உள்ள தெய்வம் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக கைகளில் ஆணிகள், காயங்கள் ஒவ்வொன்றும் தாங்க முடியாமல் கதறுகிற தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, தாங்கனா வேதனை அடைந்தீர் ஐயா. என் பாவங்களுக்காக ஆண்டவரே, நான் செய்த அநியாயங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே, சிலுவையில் அந்த கேடு அடைந்தீர் என்று பார்க்கிறோம். எனக்காக நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. அவனவன் தன் வழியில் இஷ்டம் போல அடைந்தான் என்று பார்க்கிறோம். ஆத்மநேசர் அழைக்கிறார், என் மகனே, உனக்காக என் இரத்தத்தை கொடுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆத்மா தாகத்துக்காக கடைசி வரைக்கும் ஆண்டவர் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சிலுவையில் ஒரு கெட்ட கல்லனை கூட இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி பரலோகம் சேர்ப்பதற்காக ஆண்டவரே, அந்த பாடுகள் எனக்காக சிலுவை யாவி செய்து முடித்த தேவனாகிய கர்த்தாவே, என் நோய்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய அநியாயத்துக்காக என்னை நலமாக்கும் தண்டனை மேலே விழுந்தது என்று பார்க்கிறோம். உடைய தழும்புகளால் குணமடைகிறோம் என்று பார்க்கிறோம். எல்லாம் இயேசுடைய சிலுவை நோக்கி பார்ப்போம். எல்லாம் நெடுமுழங்கால் படிட்டு, நம்மளால் கொஞ்சம் நெடுமுழங்கால் போட முடியல. அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படிட்டு அழுது புலம்புகிறார். இரத்த வேர்வையினால் கதறுகிறார். எல்லாம் அவரை நோக்கி பார்ப்போம். எல்லா சிலுவையை நோக்கி பார்ப்போம். கைகாளாணிகள் காயங்களே கதறுகிறார் தாங்க முடியாமல். எல்லாம் சொல்லுவோம். கை கால் ஆணிகள் காயங்களே கதறுகிறார் தாங்க முடியாமல். எல்லாம் சொல்லுவோம்.
இறைவா, என்னை கை நெகிழ்ந்தீர். நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் மத்தியில் கொடுக்காதிருக்கிறோம். இறைவா, என்னை கை நெகிழ்ந்து என்றே அழுது புலம்புகிறார். சிலுவையில் சின்னும் இயேசுவை பார், திருரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திருரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. என்ன சொல்லுவோம்? முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. கல்வர்கள் நடுவினில் கதறுகிறார், கல்வர்கள் நடுவே கதறுகிறார். கருணை தேவன் உனக்காக. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், ரத்தம் சிந்தும் தேவனை பார். கைகாலாணிகள் காயங்கள் எல்லாம் கதறுகிறார், தாங்க முடியாமல். கை காலாணிகள் மாயங்கள் கதறுகிறார், தாங்க முடியாமல். இறைவா, என்னை கை நெகிழ்ந்தீர். இறைவா, என்னை கை நெகிழ்ந்தீர் என்றே அழுது புலம்புகிறார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திருரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். எல்லாம் நேசருடைய அன்பை நோக்கி பார்ப்போம். எனக்காக அந்த பாடு அனுபவித்தாரே, தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். எனக்காக அடிக்கப்பட்ட தேவன் ஆண்டவரே, எனக்காக வெற்றி சிலுவையில் வெற்றி சிறந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, என் தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி எல்லா கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்லி ஒருவர் நம்மை ஏற்படுற ஜெபம் பண்ணுவோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 27ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். 27:54 வாசிப்போம். ஆமேன். நூற்றுக்கு அதிபதி அவனோடு கூட இந்த இயேசுவை காவல் காத்தவர்கள் எல்லாம் அந்த பூமி அதிர்ச்சியில் சம்பவித்த எல்லா காரியங்களைக் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் அறைந்தபோது அன்றைக்கு ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று உண்டாகிவிட்டது. அல்லேலூயா. ஒரு இருள் பூமி முழுவதும் சூழ்ந்து கொண்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. சிலுவையில் நடந்த ஒரு பெரிய அற்புதம் என்னவென்றால், சிலுவையில் இயேசு அறைந்ததும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் அநேகர் அங்கே இருக்கிற எல்லாரும் கண்டார்கள் ஒரு மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, லூக்கா 24ஆம் அதிகாரம் 45 வசனத்தில் தேவ ஆலயத்தின் திரைசிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக என்ன செய்து கிழிந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு 27:51 கூட அதை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவ ஆலயத்தின் சீலை மேலிருந்து தொடங்கி அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை
மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் என்ன செட்டு ரெண்டாக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரணத்தில் ரெண்டாவது பெரிய அற்புதம் என்றால் அன்றைக்கு தேவாலயத்தின் திரைசீலை. நம்மெல்லாம் இப்போது நல்லா முகமுகமாக கடவுளை தரிசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போல்லாம் வேதத்தை வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்போல்லாம் ஒரு மனுஷன் கடவுளோடு பேசினோம்னா ஒரு பெரிய திரைசலை ஒன்று தேவாலயத்தில் இருக்கும். அந்த ஆலயத்தில் அங்கே வெளியே நின்று தான் என்ன செய்வாங்க? ஊழியக்காரர்கிட்ட அந்த சீட்டு விண்ணப்பம் எழுதி கொடுப்பாங்க. அந்த ஊழியக்காரு உள்ளே போவார். அவருடைய ஆடை முழுவதும் பெல்லு தூங்கும். அந்த பெல்லு ஒருத்தர் வந்து அந்த அங்கி ஓரத்தில் என்ன செய்வாங்க? அந்த கச்சை கட்டியிருப்பாங்க. அந்த கச்சையில் ஒரு கயிறு ஒன்று கட்டி தான் உள்ளே அனுப்புவாங்க. அவர் தேவனோடு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் உண்மையும் உத்தமமாக இருந்தால் அங்கே உயிரோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த ஊழியக்காரை கத்தரை அடிச்சு விடுவார். இப்படி தான் அந்த காலத்தில் நடந்தது. அல்லேலூயா. ஒருவனும் ஒரு காலம் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிப்பதில்லை. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எல்லாரையும் என்ன செய்தார்? கண்டார். அல்லேலூயா. முகமுகமாக பேசினார். ஒரு சாதாரண மனிதனாக என்ன செய்தார்? எல்லாரையும் பேசினார். அதனால தான் பிளாத்து கையை கழும்போது சொல்கிறான், ஏதோ மனிதன். அல்லேலூயா. ஆதாம் முதல் மனிதன் என்ன செய்தான்? பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனான், தேவ மகிமையை இழந்து போனான். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் இயேசுவை முகமுகமாக பார்க்கணும். இப்போ ஜெபம் பண்ணோடனே ஆண்டோடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? இயேசு வந்துடுறாரு. பிசாசாக இருந்தால் விழுந்துருது, வியாதி குணமாக்கப்படுது. அல்லேலூயா. முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. திரைசலை மறைவாக இருக்கும், அது உள்ளே இருந்து தான் ஊழியக்கார் இருப்பாங்க. இந்த ஊழியக்காரர் போய் பேசிட்டு வரணும். இதை வந்து ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தபோது அந்த திரைசலை ரெண்டாக என்ன செய்யிட்டான்? அப்படியே கிழிந்து போயிட்டான். என்ன காரணம் என்றால், இனிமேல் யாரும் என்ன செய்யக்கூடாது? கடவுளை மறைப்பொருளாக அவரை வந்து யாரும் தரிசிக்கக்கூடாது. முகமுகமாக என்ன செய்யணும்? டைரெக்டாக கத்தரோடு கூட பேசணும். எத்தனை பேர் இப்போ பேசுகிறீங்க ஆண்டவரோடு? அல்லேலூயா. ஆண்டவருக்கு கூட இடையில எதுவும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே அந்த சிரசில் என்ன செய்யிட்டு திரைசில உச்சம் மேலே இருந்து கீழே வரைக்கும் ரெண்டாக என்ன செய்யிட்டு கிழிந்து விட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் தூத்துக்குடியிலெல்லாம் அந்த ஒரு சபை இருக்குது, லத்தீன் சபை. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியக்கார் உள்ளே போயிடுவார். இல்லைன்னா முதுகுக்கு பின்னாடி முதுகு தான் பார்க்க முடியும், முகத்தை பார்க்க முடியாது. அவங்க மட்டும்தான் பைபிள் வாசிப்பாங்க, யாரும் பைபிள் வாசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. லத்தீன் சபைன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருந்தது. இப்பொழுது ஆண்டவர் நினைச்சிட்டார், இப்போ டைரெக்டாக நம்மக்கிட்ட அந்த வேதாகமத்தை எழுதி கொடுத்துட்டார். அல்லேலூயா. அதை வாசிக்கும் பொழுது ஆண்டோடைய அன்பு என்னதென்று நம்ம என்ன செய்கிறோம்? வெளிப்படுகிறது. எப்படி ஒரு காதலிக்கு லவ் லெட்டர் கொடுக்குறாங்களோ அதே போல் பூமியில் உள்ள மனுஷருக்கும் மனுஷிக்கும் லவ் லெட்டர் தான் எது என்றால் இந்த வேதாகமம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உண்மையிலே என் மேலே நான் அன்பு வச்சிங்கன்னா, அன்பு அது இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், காதல், லவ். அல்லேலூயா. அப்படி ஹிந்தியில் பியார் இருப்பாங்க, பியாரே. அல்லேலூயா. செப்ச பியாரா ஒரு ஹிந்தியில் ஒரு பாடல் உண்டு. செப்ச பியாரா ஏசு ஆயா मेरा जीवन बदल बदल गया, सबसे मैंने उसे पाया, मेरा जीवन बदल बदल गया, ये जगह के गंदगी से मुझे छुड़ाया जान देकर, इस जगह की गंदगी से मुझे छुड़ाया जान देकर, मेरा दिल मेरा मन मेरे गाया, मेरा दिल मेरा मन मेरे गाया, मेरा जीवन बदल बदल गया, सबसे प्यारा यीशु आया, मेरा जीवन बदल बदल गया. அல்லேலூயா. அப்படின்னா என்னவென்றால், என் காதலன், அல்லேலூயா, என் மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அல்லேலூயா. வந்து எனக்கு ஜீவனை கொடுத்தனால இந்த உலகமெல்லாம் ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் குப்பையும் தூசியும், அது நமக்கு மெய்யான ஜீவனை கொடுக்காது, எல்லாம் கந்தையும் வீணாக போனதுமா இருக்க சொல்லி பாடுறாங்க. அல்லேலூயா. அதுதான் அந்த பாட்டுடைய பொருள், அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைங்க கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ அத்தனை பேரும் அப்படி தான் இருக்கணும். வாழ்வது நானும் இல்லை, எனில் இயேசு வாழ்கிறார். அல்லேலூயா.
பாருங்கள், பூமி அதிர்ந்தது, கண்மலையும் பறந்தது. கல்லறைகள்லாம் என்ன செய்யிட்டான்? இயேசுவை சிலுவையில் அறைந்த உடனே, அவர் ஜீவனை விட்ட உடனே பரிசுத்தவான்களுடைய கல்லறையெல்லாம் என்ன செய்யிட்டான்? அப்படியே திறந்துட்டான் எல்லாம். எங்கே எழுதப்பட்டிருக்கா? 51 வாசிங்க, 52 வாசிங்க. 52. கல்லறைகளும் திறந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக செத்து போன அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. சரீரங்கள்லாம் அப்படியே எழுந்துட்டான். அல்லேலூயா. பழைய ஏற்பாடில் யார் யார் செத்து போய் கல்லறையில் வைக்கப்பட்டாங்களோ அவங்களாம் அப்படி உயிரோடு கூட என்ன செய்தார்? நம்ம பாடம்ல, கிறிஸ்து உயிர்த்ததனா நாமும் உயிர் தெல்லுவோம், கிறிஸ்து உயிர்த்ததனா நாமும் உயிர் தெழுவோம். ஆண்டவர் வருகை சீக்கிரமன்றோ, ஆண்டவர் வருகை சீக்கிரமன்றோ, அபிஷேகம் பெற்று காத்திருப்போ, சொன்னபடி உயிர் தெழுந்தார் சொல்லவரானம் இயேசு. அல்லேலூயா, ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார்கள், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்து எழுந்த உடனே முதல்ல போய் யார் யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே மரித்தார்களோ, அல்லேலூயா, அதனால் கிறிஸ்தவரில் என்ன செய்வாங்க? மரித்த உடனே என்ன செய்ய மாட்டாங்க? எரிக்க மாட்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் சொல்லுங்கள்? எரிச்சிட்டா நம்ம என்னங்க எங்கே போக முடியாது? யோசேப்பு சொல்லுவார், எகிப்தில் இருக்கும்போது, நான் மரிச்சிட்டேன், என்னுடைய எலும்பை கொண்டு போங்க கானான் தேசத்துக்குள்ளே. அல்லேலூயா. என் ஜனங்களோடு நான் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணப்பட வேண்டும். கர்த்தர் வருவார், இயேசு கிறிஸ்து வருவார், உயிர் தெழுவார், அப்பொழுது நானும் உயிர் தெழுவேன். யோசிச்சு பாருங்கள், எப்போ தரிசனம் அவனுக்கு? பழைய ஏற்பாடுலேயே அந்த தரிசனம் இருக்குது. அல்லேலூயா. லாசர் செத்து போயிட்டான்னு எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இயேசுவே, அடிக்கடி நீங்கள் போய் சாப்பிட்டு வந்தீங்களா, அந்த வீட்டில் லாசர் செத்து போயிட்டார். உமக்கு மிகவும் பிரியமான உம்முடைய தோஸ்து, உன்னுடைய நண்பர், உம்முடைய லவ்வர் திடீர்னு செத்து போயிட்டார். யார்? லாசர். சிநேகிதரான். சிநேகிதருக்கு என்ன சொல்லுவாங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? சிநேகிதர் இல்லைன்னா லவ்வர் சொல்லுவோம். அப்படி தானே? என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? அல்லேலூயா. அப்படி தானே என்ன சொல்லுவோம்? என்னுடைய மணவாளன். அப்போ மார்த்தாள் மரியாதை சொல்கிறாங்க, உமக்கு பிரியமான சகோதரன் செத்து போயிட்டாங்க. அப்போது அவர் சொல்லுவார், இல்லை இல்லை, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்புறம் அப்ப பண்டிகையில் சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வானத்திலேருந்து மன்னாவை புசித்தார்கள், ஆனால் நான் கொடுக்குற ஜீவ அப்பம் என்னுடைய சரீரம், ஒவ்வொரு மாதம் எடுக்கிறீங்கள, அந்த சரீரத்தில் என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. அந்த திராட்சை ரசத்தில் மெய்யான அது போஜனமாக இருக்கிறது, அதில் ஜீவன் இருக்குதுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மன்னாவை புசித்தாங்க, அவங்கெல்லாம் செத்து போனாங்க, அவங்களுடைய கல்லறை இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆனால் இதை புசிக்கிறவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? சாக மாட்டான். மார்த்தாள் மரியாதை சொல்லுவார், என்ன விசுவாசிக்கிறோம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான். அப்போ நாம் பார்த்தீங்களா, ஒரு சிலர் தான் சொல்கிறாங்க, மீதியெல்லாம் பிசாசு சொல்லுது, ஏய் நீ செத்து போனால் பிசாசு எடுத்துகிட்டு போ நரகத்துக்கு அப்படின்னு. அல்லேலூயா. நம்ம சாக மாட்டோமா? என்ன சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். ஆண்களில் யாரும் வாயை திறக்க விட மாட்டேது பிசாசு, சொல்லாதே அப்படிங்கிறது. அல்லேலூயா. சொல்லாத யாரும் கேட்டா அப்படிங்கிறது. அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறோம், நான் மரித்தாலும் உயிரோடு கூட வாழ்வேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அப்புறம் நீங்கள் ஒருவேளை கேட்பீங்க, இந்த குருத்தோலை ஞாயிறு என்ன? குருத்தோலை ஞாயிறு நம்ம பிடிச்சிட்டு போகலாமா? நம்ம பெந்தகோஸ்தாச்சு, பிரண்டசாந்தாச்சு, நம்ம வேதத்தை எடுக்கிறவங்களாச்சு. அல்லேலூயா. ஏன் அது குருத்தோலைன்னு அந்த நாளை நினைவு குறிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சில வருடங்களுக்கு 2025 வருஷங்களுக்கு முன்னாடி எருசலேமில் பவனியாக என்ன செய்தார்? சொன்னார், அந்த வீட்டுக்கு போங்க, அங்கே ஒரு குடத்தில் தண்ணி கொண்டு வாங்க, எதிர்கொண்டு வரும் பொழுது உங்கள் வீட்டில் இயேசுக்கு கல்லறை, எனக்கு இந்த மாதிரி கழுதை வேணும்னு கேளுங்க, உடனே அந்த கழுதையை கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்புறம் சொல்லுவாங்க, ஒரு இடத்துக்கு போ, அந்த இடத்துல மேல் வீட்டு அறைய கேளு, எனக்கு ராபோஜனம், கடைசி போஜனம் புசிக்க வேண்டும். அல்லேலூயா. என் ஜனங்களோடு புசிக்க வேண்டாம், அந்த மேல் வீட்டு அறைகள் உடனே கேட்கும் போது டக்கு டக்குன்னு ஒருத்தர் கொடுத்துருவாங்க. நான் எருசலேம் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கொல்கதா அந்த மலையை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கும்போது எல்லாம் நடந்து விரும்புன்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க.
அப்போ அங்கே ஒரு கழுதை நின்றுச்சு. ஓடி போய் அந்த கழுதையை பார்த்தேன். என்ன கழுதை அப்படிங்கும்போது அப்போ ஒருத்தர் அவர் இங்கிலீஷில் மொழிபெயர்த்து சொன்னார், இந்த மாதிரி இயேசு ஏறின அந்த கழுதையோட அந்த குட்டி நிற்கிது அப்படின்னு. அல்லேலூயா. அந்த கழுதைக்கு பாருங்கள் என்ன வரவேற்பு, எல்லாம் ஃபோட்டோ எடுக்கவும் அந்த கழுதைக்கு முத்தம் கொடுக்கவும். ஏன் அந்த கழுதைக்கு அவ்வளோ பவுசனை? அதில் யார் ஏறி வந்தா? ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தர் ஏறி வந்தார். அல்லேலூயா. அதே போல் நமக்கும் இந்த உலகத்தில் இன்றைக்கு அந்த மகிமையை கர்த்தர் கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்? இயேசுவை நம்ம இதயத்தில் சுமக்கிறனால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை சுமந்த எல்லாரையும் பரிசுத்தவானாக கர்த்தர் என்ன செய்கிட்டார்? மாற்றிட்டார். அதனால தான் பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்தார்களோ அந்த பழைய ஏற்பாடு எல்லா பரிசுத்தவான்களுடைய கல்லறையும் என்ன செய்து திறந்தன என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்கள்லாம் அப்படியே என்ன செய்து உயிரோடு என்ன செய்து எலும்பிட்டு. மோசையுடைய சரீரமும் எலும்பிட்டு. மோசையை கர்த்தர் அடித்து எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்? எரிமலை மலையில் என்ன செய்தார்? மோசையை கூட்டு போகிற மலை உச்சியில் நின்று சொன்னார், இதா பார், இதுதான் கானான் தேசம், இந்த தேசங்கள்லாம் நான் உன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்போ அவர் கேட்பார், அப்போ நான் அப்படின்னு. நீ போக முடியாது. ஏன்? எதுக்கு போக முடியாது? கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னதுக்கு நீ என்ன செய்யிட்ட? ஆமாம், ஒரு தடவை சொன்னார் கண்மலையை பார்த்து அடின்னு சொன்னார், அடித்தோம் தண்ணி வந்துச்சு. ரெண்டாவது முறை சொன்னார் கண்மலையை பார்த்து என்ன செய் பேசுன்னு சொன்னபோது ஜனங்களுடைய முறுமுறுப்பு தாங்க முடியாமல் சிலர் அப்படி தான் அந்த கோவப்பட்டுருவாங்க. கிறிஸ்துக்குள்ளே உள்ளவங்க கோவம் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. அகத்தின் அழகு ஆமாம் முகரூபம் மாறப்பட்டது. காயினுடைய முகரூபம் என்ன செய்யிட்டு மாறிட்டு முதல்ல காயினை பார்த்து ஆண்டவர் கேட்டார், எங்கே அவன் சகோதரன் அப்படின்னு. நான் என்ன அவனுக்கு என்ன காவலாளியா? யார் கேட்டால் முதல் பிறந்த மனுஷன் கேட்குறான். காயின் யாரை கேட்டால் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். கேள்வி அப்போ தான் முதல்ல பிறக்குது. அல்லேலூயா. அந்த கேள்வி கேட்குறான். யாரை பார்த்து கேட்குறான்? கர்த்தரை பார்த்து கேட்குறான், நான் என்ன அவனுக்கு காவலாளியான்னு. கொண்டுட்டு அந்த தன் சகோதரருக்காக என்ன செய்யலை, ஜெபிக்கலை, அவனுக்காக பரிதாபிக்கப்படலை. நான் என்ன காவலாளியா? சில பேர் வீட்டில் சொல்லுவாங்க பாருங்கள், எப்பா அம்மா அண்ணன் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நீ கண்டிக்கலாம்லடா, நீ ஏதாவது அன்பு வார்த்தையினால் சொல்லு, உன் அண்ணனை அன்பினால் திருத்த முடியும் அப்படி சொல்லும் போது கேட்பாங்களே, என்ன கேட்பாப்புல? அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான், நான் என்ன காவலாளியா? அல்லேலூயா. என் புருஷன் தப்பு பண்ணிகிட்டே இருப்பேன், நான் கேட்க முடியாது. என் மனைவி தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் கேட்க முடியாது. அவங்க அப்படி தான், அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? எத்தனை முறை மன்னிக்கணுமா? சிலுவையில் இயேசுவை அரைஞ்சிட்டாங்க. யார் எனக்கு அந்த சிலுவையில் இதோ பிதாவே இவர் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார், இவர்களை மன்னியும். அல்லேலூயா. மன்னிப்பை குறித்து ஆண்டவர் சிலுவையில் சொன்னார். எத்தனை பேர் அப்படி மன்னிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எல்லா கையை தூக்குறீங்க. வீட்டில் வந்தால் பார்ப்பேன். அல்லேலூயா. பிள்ளைங்க கோவப்படும் போது, புருஷன் கோவப்படும் போது, மனைவி கோவப்படும் போது, பக்கத்து வீடு எய்த்து வீடு கோவப்படும் போது அப்படி மூஞ்சி என்ன செய்யணும்? அல்லேலூயா. கேத்தலிக் சபையில் ஒரு நாள் செய்தி கொடுத்துருக்கும் போது, இன்ஃபென்ட் ஜீசஸ் சபை அங்கே திருச்சபை ஒன்று அங்கே இது பெங்களூரில் இருக்குது. செய்தி கொடுத்துருக்கும் போது அந்த ஃபாதர் தான் சொன்னார், இப்போ இங்கே உட்காந்து பாருங்கள். செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு சமாதானம் சொல்லணும்னு பாருங்கள் அப்படின்னு. அப்படி கழுத்தை அங்கே திருப்பிக்கிட்டு இங்கே மட்டும் கை போகும் சமாதானம், அப்புறம் இந்த பக்கம் கழுத்து திருப்பிட்டு இங்கே சமாதானம். அல்லேலூயா. ஏன்னா பக்கத்தில் எதிரி உட்காந்துருக்காங்க. நமக்கு ஒரே எதிரி யார்? சாத்தான். ஆண்டோடைய பிள்ளைங்கன்னு என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை முறை? சரி, நம்மளை சிலுவையில் மாட்டி தொங்க விட்டாங்கன்னா என்ன செய்வோம்? இந்த பக்கம் எல்லாம் இதில் என்ன செய்கிறாங்க? காவலாளியெல்லாம் ஈட்டியோடு நிற்கிறாங்க. அந்த ஆணியை பிடிக்கிட்டு ஒரே மீதி யாரை என்ன செய்த சிலுவையில் அறையறீங்க. அல்லேலூயா. நான் யார், என் ஊர் என்ன, என் பேர் என்ன, என் தெருவில் என் பேரை கேட்டுப்பார். அல்லேலூயா. என் பணம் என்ன, என் அந்தஸ்து என்ன, என் படிப்பு என்ன, என் அழகு என்ன, எல்லாம் வந்துடும்ல. அல்லேலூயா. கோபம் அப்படியே என்ன செய்ய வந்துடும். யாராவது ஒரு சின்ன சொன்னால நமக்கு பொறுக்காது. எப்பவும் கர்நாடகாவில் ஒரு பழக்கம் உண்டு. கர்நாடகா பெண்கள், பெங்களூரில் அந்த பக்கம்லாம் பெண்கள் எப்படி இருப்பாங்க? எப்பவும் கடு சிறு இருப்பாங்க. அல்லேலூயா. எப்பவும் நிதானமாக அவங்கள்ட்ட பேச தெரியாது. அன்புங்கிறது என்னன்னு தெரியாது. இப்பொழுது கர்த்தருக்குள்ளே வந்தனால அன்பாக இருக்கிறாங்க. முன்னாடி அன்புன்னு என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு மட்டும்தான் அந்த உலகத்தில் அன்பாய் உருவான தெய்வம் என்று பார்க்கிறோம்.
அவர் நமக்கு அன்பை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய மொழியே, அவருடைய பேர் என்னது? அன்பு தான், அடையாளமே. இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான். அல்லேலூயா. பிதாவும் நானும் அவனிடத்தில் வந்து என்ன செய்வோம்? வாசம் பண்ணுவோம் என்று சொன்னார். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே ஒரே வசனம் தான் எல்லாம் அடங்கிட்டு. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆமாம், தேவன் அன்பாக இருக்கிறார், அவ்வளோதான். இந்த அன்பு வந்து எப்போ அது வெளிப்பட்டதுன்னா, சிலுவையில் பாருங்கள், உடம்பெல்லாம் ரத்தமாக, கைகால் காணி எல்லாம் அறையப்பட்டிருக்குது. ஒரே ரத்த வேர்வை, முள்முடி ஒரு பக்கம், கசப்பு கலந்த காடி என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. இந்த வேதனையில் அப்படியே பார்க்குறார் கூட, இந்த அன்பான சிறுசனை பார்க்குறார், அன்பான தாயை பார்க்குறார். அல்லேலூயா. அந்த தாயின் அன்பு கூட பாருங்கள், சிலுவையில் அவர் விட்டு கொடுக்கல. ஏதோ உன் தாய் சீசனை கூட அப்படியே விட்டுருல. நம்ம என்ன செய்வோம்? அப்பா, இந்த அநாத ஆசிரமத்தில் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் செட்டாரு, அங்கே மெயின் பாதரையே அரைஞ்சு போட்டாங்க, இழுத்து பூட்டிட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பட்டினியாக கிடந்தேன்னா சாப்பிட்டேன்னா நம்ம பிள்ளை அப்படின்ட்டு இருப்போம். அப்படி தானே? எல்லாத்தையும் அடித்து விரட்டுவாங்க. அதான் நடக்கும். அல்லேலூயா. இப்பொழுது ஒரு ஊழியக்கார் கோயம்புத்தூரில் பிடிப்பட்டோன்னே அப்படி தான் செய்தாங்களாம். சபையெல்லாம் அடித்து எல்லா மக்களையும் வரக்கூடாதுன்னு சொல்லி இழுத்து பூட்டிட்டாங்களாம். அல்லேலூயா. அங்கே இருக்க எல்லாத்தையும் வெட்டி விட்டாங்க அப்படின்னு. அப்போ ஒருத்தர் தப்பு பண்ணால் என்ன காரணம்? மன்னிக்காத சுவாபம். அல்லேலூயா. உடனே நிறைய ஊழியக்காரவங்க கண்ணு வச்சு, மூக்கு வச்சு, வாய் வச்சு எல்லாம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ நான் எனக்குள்ளே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணேன். ஐயோ பாவம், ஊழியக்காரு தப்பு செய்கிறாரோ செய்யலையோ அது வேறு விஷயம். அல்லேலூயா. அவருக்காக அட்லீஸ்ட் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம். நிறைய விசுவாசியை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்படி தானே? நம்மளால் ஒரு ஆத்மா கூட அறுவடை செய்ய முடியல. ஆனால் அவரெல்லாம் நிறைய வாலிப பிள்ளைங்க, வாலிப பையங்கள்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம மனசாப்பட்டு ஜெபம் பண்ணுமோ ஒழிஞ்சு அவங்கள என்ன செய்யக்கூடாது? அவர் அப்படி செய்யிட்டார், இவர் இப்படி செய்யிட்டார், அவர் செஞ்ச தண்டனை தான், பாவம் தான், நம்மளே நியாயந்திருக்கக்கூடாது. நியாயந்திருக்கிறது ஒரே ஒருத்தர் தான். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன இல்லை, என்ன இதயத்தில் யார் இல்லை சொல்லுங்கள்? இதயத்தில் ஆண்டவர் இல்லாதனால தான் வாய்க்கு வந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். மனுஷர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாட்களில் கணக்கு என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், அன்றைக்கு இயேசு என்ன செய்யிட்டாங்க? சிலுவையில் அறைய போகிறாங்க. யூதாஸ் என்ன பண்ணான் தெரியுமா? அன்பாக இருந்த யூதாஸ். ஆண்டவர் சொன்னார் 26 வாசிங்க, மத்திய 26, 21 உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். ஆண்டவருக்கு தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். வேறு யாரும் கிடையாது. அவரோடு அப்பம் புசித்தவன், சாப்பிட்டவன், அல்லேலூயா, அவரோடு ஒன்றாக படுத்திருந்தவன் தான் இயேசு என்ன செய்யிட்டானா? காட்டி கொடுத்துட்டானா. அல்லேலூயா. எத்தனை முறை நாம் நமக்கு அன்பாக, மிக மிக அன்பாக இருந்தவரில் போய் வெளியெல்லாம் தூசித்து போய் என்ன செய்கிறோம்? அவங்க அங்கே அப்படி நடக்கு, இங்கே இப்படி நடக்கு, அவங்க சரியில்லை. அல்லேலூயா. சொல்லுவாங்க, தின்ன வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. ஒரு வேலைக்காரி அம்மா அப்படி தான் செய்வாங்க. எல்லா வீட்லேயும் போய் அந்த அம்மா அப்படி, இந்த அம்மா இப்படி, 10 இடங்களுக்கு பாத்திரங்கள் போவாங்க, சமையலாக்க போவாங்க. ஆனால் இங்கே வீட்டில் உள்ள செய்தி அங்கே போய் சொல்லுவாங்க, அங்கே உள்ளது. அப்போ நான் போயிருக்க இடத்துல அந்த வீட்டம்மா சொன்னாங்க, இந்த அம்மாவை வந்து பாருங்கள், வந்தால் ஒரே இதாக குறை சொல்கிறாங்க. நான் நல்லா தான் அவங்கள போசிக்கிறேன், ஆனால் வெளியில் போய் என்ன செய்கிறாங்க? அந்த கீழ் மாடியில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அங்கே 7வது மாடியில் ஃப்ளவரில் உள்ளவங்க சொல்கிறாங்க, 20ஆம் மாடியில் உள்ளவங்க குறை சொல்கிறாங்க, இந்த அம்மா இப்படி குறை சொல்கிறாங்கன்னு. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா, யாரும் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட கைமாறு என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் பெறாமல் போக மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் கடவுளுடைய நாமத்தினால அந்த வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ அன்பு செய்தாலும் அந்த அன்பை என்ன செய்யுங்க? அதை மட்டும் காட்டுங்க. மற்றவங்க வார்த்தை அங்கங்கே போய் தூசிக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. உங்கள் பேர் என்ன? எலிசபெத் அப்படின்னு நான் சொன்ன முதல்ல பேரை மாற்று. அல்லேலூயா. எலிசபெத்துன்னு நல்லா ஆண்டோடைய பைபிள் பேரை வச்சுக்கிட்டு நீ ஊரெல்லாம் போய் தூசிக்கிறிய. எத்தனை பேருடைய தலையை உருட்டுற? அல்லேலூயா. நாவு பொல்லாத நெருப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு பாருங்கள், சிலுவையில் அரைஞ்சாலும் அந்த சிலுவை ரத்தத்தில் அந்த கொடூரமான ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்க. அவர் என்ன சொல்கிறார்? பிதாவே. அப்போ பாருங்கள், அங்கே சில மரங்களில் வெட்ட வெட்ட தித்திப்பு தான் வரும். ஆனால் வேப்ப மரத்தை வெட்ட வெட்ட என்ன வரும்? அல்லேலூயா. நம்ம தித்திப்பான மரமா வேப்ப மரமா? தித்திப்பான மரம்னா எல்லாத்தையும் என்ன செய்யணும்? யார் வந்தாலும் பிரைஸ் எல்லாம், ஹலோ நல்லா இருக்கீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ரேயர் முடிஞ்சோன்னே எல்லாரையும் அப்படி சொல்லி பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அல்லேலூயா. நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், நம்மை தேற்றி இருக்கிறார். அவங்க தான் இயேசு அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா.
என்றைக்கோ ஒரு நாள் கேரளா லாட்ஜோடைய அவங்க மாமா வந்திருந்தாங்க. நானும் ஜோபி நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் ஒருத்தரை பார்த்து ஜோபி பேசிட்டு அங்கிட்டு போயாச்சு. நான் பின்னாடி வரும்போது பிரைஸ்லார் கடவுள் உங்களை ஆசிரிப்பார், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, காட் பிளஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஊரில் போயிட்டு உங்க கூட ஒருத்தர் வந்தார்ல, அவர் சொன்னார் காட் பிளஸ் யூ பிரைஸ்லார் சொன்னார். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ரொம்ப கஷ்டம் நெருக்கத்தில் வந்தேன், காட் பிளஸ் யூ பிரைஸ்லான்னு சொன்னார், எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அலையலுயா, அந்த ஒரு வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அலையலுயா, என் போட்டு ஆசிரமாக இருந்துச்சு, அந்த பிரதர் எங்கள் ஊருக்கு கூட்டுவா அப்படி சொன்னாங்க. அலையலுயா, அது ஒரு வார்த்தை போதும். நம்ம பாடுறோம்ல பாட்டில், இயேசுவை பார்த்து பாடுறோம் இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் 26, 23 வாசிங்க மத்தேயில, என்னோடு கூட தலத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்கிறார். அல்லேலூயா. தம்மை காட்டி கொடுக்கிறவனே அவர் அறிந்தபடினாலே நீங்கள் எல்லோரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அல்லேலூயா. மொத்தமாக சொல்லிட்டார், நீங்கள் உட்காந்துருக்க எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல. அல்லேலூயா. அதில் ஒருத்தன் இருக்கா என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு. அப்போ அந்த எஜமானுக்கு எவ்வளோ இதயத்தில் வேதனையாக இருக்கும். அல்லேலூயா. அது இல்லாமல் நேராக வந்து முத்தம் கொடுக்குறான். முத்தங்கிறது விலையேறப்பட்டது. ஃபாரின்லாம் போனீங்கன்னா பிளேனை விட்டு இறங்கின உடனே எல்லோரும் என்ன செய்வாங்க, முதல்ல என்ன செய்வாங்க, விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணும்போது ஓடி வந்து கணத்தில் என்ன செய்வாங்க, எல்லாம் கிஸ் பண்ணுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க. நான் ஃபாரின் போயிருக்கும் போது எல்லாம் அப்படி தான், சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. பாம்பேயில் அப்படி தான். அல்லேலூயா. தாயார்லேருந்து நல்ல தகப்பன், சகோதர சகோதரிங்க, அன்பாக இருக்கவங்களாம், குஜராத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்து என்ன செய்வாங்க, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. இது என்னென்ன விலையேறப்பட்ட அன்பு. அல்லேலூயா. முத்தங்கிறது பரிசுத்தமானது. அந்த பரிசுத்த முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்குறாய் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ யூதாஸ் என்ன செய்தான், கட்டி பிடிச்சி என்ன செய்தான், முத்தம் கொடுத்து. ஏன்னா எல்லாரும் ஏற்ற மாதிரி ஒன்று போல் இருந்தாங்க சீசர்கள். அல்லேலூயா. இந்த யூதாஸ் மட்டும்தான் பயங்கரமாக, கண்ணு மொழியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவன் எப்பவும் திருடனோடு என்ன செய்தான், திருடனோடு பங்கு இருக்கும், பரிசேர் சைசேரோடு பங்கு இருக்கும். பரிசேர் சைசேர் சொல்லுவாங்க, நீ இயேசுவோட தானே இருக்கிற, உடனே செய்வான், பேரம் பேசுவான், நான் அவரை காட்டி கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோ பணம் தரேன். அல்லேலூயா. என்னென்னா எப்பொழுதும் பணப்பை அவன் கையில் இருக்கிறனால அவன் எப்பவும் இயேசுவை காட்டி கொடுக்குறதுல என்ன செய்தான், அன்பின் சொரூபியான இயேசுவை காட்டி கொடுத்தான். நம்ம அல்லேலூயா. அவன் காட்டி கொடுத்த மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் பணியில் பாருங்கள் வாசிக்கிறோம், அவனுக்கு மரண ஆக்கினை தீர்க்கப்பட்டது. அல்லேலூயா. கடைசியில் என்ன கூலி, வயிறு வடித்து என்ன செய்தான், செத்து போனான். அங்கே எல்லாம் சொல்கிறாங்க, இயேசுவை நீ காட்டி கொடுத்தியே. அவன் என்ன செய்கிறான், அதுக்கப்புறம் தான் உணர்றான். நேராக என்ன செய்கிறான், அந்த காசை கொண்டு போய் பரிசேர் சரிகிட்ட போய் சொல்கிறான், ஐயோ இந்த காசு வேண்டாம். அல்லேலூயா. அப்போது அந்த அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன, இது ஓம்பாடு, உன்னுடைய வேலை. அல்லேலூயா. நீ தானே காட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவன் மனசாப்படுறான். என்ன மனசாப்படுறான், ஆனால் அந்த திருட்டு வேலையை விடலை, ஏசுக்காக கண்ணீர் வடிக்கலை. அந்த மனசாபம், அநியாயமாக காட்டி கொடுத்தேன்னு அந்த காசை சொல்லி அவன்கிட்ட உடனே வாங்கி கொடுக்குறான். அல்லேலூயா. அதையெல்லாம் என்ன செய்கிறாங்க, உடனே ஆசாரிகள் அந்த இடத்துல இரத்த நிலன்னு ஒரு இடத்த என்ன செய்கிறாங்க, வாங்குகிறாங்க. அது இந்நாள் வரைக்கும் என்ன செய்யுது, இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இடம் இரத்த நிலமாக அந்த காசு கொடுத்து வாங்கினாங்க, 30 காசு கொடுத்து. இந்த காசை என்ன செய்யிட்டான், ஆலயத்தில் தூக்கி வீசிட்டான். கொலை செய்கிறவங்க, கொலைகாரவங்க, அந்த இவங்கள காசெல்லாம் ஆண்டவருக்கு உதவாது. அல்லேலூயா. விபச்சாரக்காரர்கள் இந்த காசெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சட்டம் போட்டார். அதனால் இந்த யூதாஸ் வாங்கிட்டு போய் அந்த பரிசேர் சரிகிட்ட சொல்கிறான், எனக்கு இந்த காசு வேண்டாம், நீங்களே வச்சுக்காங்க அப்படின்னா. அல்லேலூயா. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இல்லை, உனக்கு பேரம் பேசுகிறோம், அந்த காசை உனக்கு என்ன செய்யாது, கொடுத்தாச்சு, அது உன்னுடைய வேலை அப்படி சொன்னோன்னே அந்த மனசாட்சி, இந்த கையில் காசு இருக்கிறது அவனுக்கு ஒரே பாரமாக இருக்குது. நேராக கொண்டு ஆலயத்தில் அப்படி தூக்கி போடுறான். அதை உடனே பரிசேர் சரிலாம் என்ன செய்கிறாங்க, அந்த காசை எடுத்து ஐயோ இங்கே தூக்கி போட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு இடம், குயவன் இடம்னு ஒரு இடத்த வாங்கினாங்க. அது இந்நாள் வரைக்கும் இருக்குது. அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். வேலி கட்டி இன்றைக்கு வரைக்கும் அது சபிக்கப்பட்ட நிலமாக இருக்கிறது. அல்லேலூயா.
அந்த நிலத்துக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. இயேசுவை காட்டி கொடுத்து அந்த காசில் வாங்கின அப்படின்னால அந்த காசு இது இன்னொரு வரைக்கும் அது சபிக்கப்பட்ட இடமா இருக்குது. ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன ஆயிட்டு? பிசாசு அவனுக்குள்ளே பூந்துட்டு இல்லையா? யோவான் 13:2 1:2 ஆமாம், பிசாசு தான் அவன் இதயத்தை தூண்டிட்டு. ஒரு ஆள் சபையை விட்டு வெளியே போகிறாங்க, விசுவாச சபையை விட்டு வெளியே போகிறாங்க, ஆண்டவர் விட்டு தூரமாக போகிறாங்கன்னா பிசாசு தான் என்ன செய்யுமா? இருத்து என்ன செய்யுமா? தூண்டுமா. நீதிமொழியில் எழுதுக்கு பிரிந்து போகிறவன் தான் இச்சையின்படி நடக்க பிரியமாக இருக்கிறபடினால அவன் பிரிந்து போகிறான். ஹல்லேலூயா. இந்த பிசாசு என்ன செய்யுமா? ஒவ்வொரு உள்ளத்தையும் தூண்டிக்கிட்டே இருக்குமா. ஆண்டோடைய சபையில் உட்கார விட மாட்டான், ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க விட மாட்டான், ஆண்டவரோடு அன்பாக இருக்க விட மாட்டான், பிதாவோடு ஒன்றாக இருக்க விட விருப்பம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த உலக சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் நல்லா ஒரு கடையை போட்டு உழைச்சா நல்லா இருக்குமே, 4 காசு சம்பாதிக்கலாமே. ஏன்னா யூதாசுடைய சிந்தை இதே தான் இருந்துச்சு. ஆண்டவரோடு இருப்பான், உலக சிநேகிதரோடு என்ன செய்வான்? பகைச்சிக்குவான். ஒரு திருட்டு கூட்டம், கள்ளர் கும்பல் அடித்து கிடிச்சு பணம் வாங்குறது, கொலை பண்ணுறது, அந்த கூட்டத்தோடு ஐக்கியமாக இருந்தானா. ஹல்லேலூயா. அவன் திருடனாக இருந்தபடினாலே இயேசுக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அவனுக்குள்ளே ஒரு இது இல்லை, அன்பு இல்லை. இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார்? கடைசி வரைக்கும் சிநேகிதனே என்று சொன்னார். எங்கே சொல்கிறார்? வாசிங்க, மத்தேயு 26:50. சிநேகிதனே, ஆமாம், சிநேகிதனே நீ என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? ஆண்டவர் தான் கேட்டார். கடைசி வரைக்கும் அவன் நல்லா தான் காட்டி கொடுக்க போகிறான், அவனுக்குள்ளே பிசாசு பூந்து எல்லாம் தெரியும். கடைசி வரைக்கும் ஆண்டவர் பாருங்கள், அந்த அன்பு மாறலை. ஹல்லேலூயா. சிநேகிதனே எதற்காக வந்தாய்? ஹல்லேலூயா. நமக்கும் அருமையான சொந்த பந்தம் பிரியமானவங்க இருப்பாங்க. அவங்க மற்றவங்க வார்த்தையை பற்றி என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் என்ன செய்யணும்? விட்டுறணும். ஹல்லேலூயா. குறை சொல்கிறதெல்லாம் பிசாசின் ஆவியில் பிடிக்கப்பட்டபடினால யூதாஸுக்குள்ளே பிசாசு புகுந்தான். அப்படின்னு இருக்குது. யூதாஸ் காரியத்துக்குள்ளே யார் புகுந்தாவான்? ஆமாம், குறை இருக்கக்கூடாது, நிறைவே மட்டும்தான் பார்க்கணும். யோவான் பாருங்கள், கடைசி வரைக்கும் யாரோடு இருந்தான்? இயேசுவோட சிலுவை வரைக்கும் வந்து நின்னான். ஹல்லேலூயா. அந்த பின்பற்றின அன்பின் சீசன் யோவானை போல நாமும் என்ன செய்யணும்? இயேசுவை சிலுவை வரைக்கும் பின்பற்றணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இயேசுடைய அன்பை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த பிசாசு அவனுக்குள்ளே இருந்தபடினால நல்ல அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் கடவுளையே என்ன செய்தான்? மறுதளித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் பாவத்துக்காக மனசாப்படலை, தன் பாவத்தை என்ன செய்தான்? நினையாமல் போனான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் பேதுரும் ஆண்டவரை மறுதளித்தான் 3 முறை. ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கிட்ட போய் என்ன செய்தான்? ஏய், நீ இயேசுவோட இருந்தில்ல? அந்த பொண்ணு கேட்குறா, உனக்கு என்ன வேலை? இங்கெல்லாம் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? கேரம் போர்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த பொண்ணு பார்க்குறா, இவருடைய பேச்சு எல்லாம். இவன் அங்கே இருந்த விளையாட போனவன் சோத்திரம் 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 ஹல்லேலூயா அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. அந்த பொண்ணு சொல்ல, ஏய், நீ இயேசுவோட கலிலேயா தானே? உன்னுடைய சொந்த ஊர், மீன் பிடிக்கிறது தானே? நீ இயேசுவோடு இருந்தால் நாங்களாம் பார்த்தோம் அப்படின்னு. உடனே என்ன செய்கிறான்? சபிக்கிறான். ஐயோ, அந்த மனுஷனோடா அவன் வீணாக போனான். அவங்க கூட போய் யாராவது இருப்பாங்களா? சும்மா எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்கன்னு ஏதோ ஒரு உதவிக்காக போயிருந்தேன். ஹல்லேலூயா. இயேசுவை சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், பேதுருவே, உன்னை 3 முறை என்ன செய்தான்? பிசாசெல்லாம் சொல்லவில் போட்டு புடமிடுவது போல் உன்னை புடமிட போகிறான். ஹல்லேலூயா. நீ 3 தடவை என்னை மறுதளிப்பண்ண மாதிரி அவன் 3 தடவை என்ன செய்தான்? மறுதளித்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்கள், உலகப்புறமான காரியங்களுக்காக, ரேஷன் கார்டுக்காக, அப்புறம் கூப்பன் இருக்கிற அரிசிக்காக, கூப்பனுக்காக, அப்புறம் என்ன வேறு என்ன 1000 ரூபா பணம் கிடைக்கும், இந்த பேர்லேருந்து அந்த பேர் மாறினா. ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை முறை நம்ம மறுதளிக்கிறோம் பாருங்கள் இயேசுவை. பைபிளை தூக்கிட்டு வர கிடையாது, பைபிளை வீட்டில் வைக்கிறது இல்லை, எங்கேயா ஒழிச்சு வைக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாக இருக்கணும். குஜராத்தில் எல்லாம் பைபிள் வச்சுருந்தா என்ன செய்வாங்க? எரிச்சு போடுவாங்க, அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க. கிராமங்களில் பயங்கர பிரச்சனை. நம்ம இந்தியாவிலையும் நிறையா இருக்குது, தமிழ்நாட்டிலையும் நல்லா இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் அவங்கெல்லாம் வைராக்கியம் என்ன செய்தாங்களா? பைபிள் எடுக்கிறதுக்கு வைராக்கியமாக. இந்த தடவை சாந்தி அவங்க பேருனா தெரேசாலாம் சொன்னாங்க, பிரதர் நீங்கள் வரலனாலும் நாங்கள் வைராக்கியமாக ஆராதனை பண்ணோம். ஹல்லேலூயா. 2 காலம் முடியாத ஒரு பொண்ணை நான் சொன்னேன், குஜராத்தில் போய் நீ ஆராதனை நடத்தினேன். அந்த பையன் பாருங்கள், ஒரு பையன் வந்து பார்த்துருக்கீங்கள்ல, அந்த பெட்டியை தூக்கிட்டு இப்படி போவான். அவங்க அம்மா 2 காலம் முடியாதவங்க, அவங்க அப்பாவும் 2 காலம் முடியாதவங்க, 2 பேரையும் இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த பெட்டியை தூக்கிட்டு என்ன செய்வான்?
எங்கேருந்து பாம்பேலேருந்து குஜராத் போய் குஜராத்லேருந்து ஒரு 10 ஹவர் அந்த கார் பிடிச்சி அங்கே போகணும். அந்த இடத்துல போய் ஆராதனை நடத்துகிறாங்க. இந்துலேருந்து ரசிக்கப்பட்டவங்க எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, பிரதர் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஈவு கிருபை. ஹல்லேலூயா. கால் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நல்ல இறுதியாக இருக்குது. அந்த இறுதியில் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வேலையை செய்வான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய ஆத்மக்கள் அறுவடை பண்ணுறாங்க. மொபைலில் காட்டினாங்க, பிரதர் நீங்கள் வரல, நான் போய் நடத்தினேன். அப்போ நான் சொன்னேன், மீன் குஞ்சுகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா? ஆமாம், வைராக்கியம் அடிக்கிறாங்க. எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். நான் போவாட்டினாலும் வைராக்கியமாக அந்த சாந்தி திரேசர் எல்லாம் சேர்ந்து ஆராதனை நடத்தி எனக்கு போட்டோ அனுப்புனாங்க. பிரதர் நாங்கள் நடத்திருக்கோம், எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், என்னை விட நல்லா சூப்பராக தான் நல்லா செய்தி கொடுத்து நடத்துறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைக்கு தான் அப்படி தான் இருக்கணும். பேதுரும் கூட பாருங்கள், இயேசுகிட்ட வேண்டிக்கிட்டான், ஆண்டவரே வாசிங்க லூக்கா 22:31. ஆ ஆமாம், இயேசு சொல்கிறார், சாத்தான் என்கிட்ட கேட்டான், 3 முறை உனக்கு சோதனை வரப்போகுது, சோதனையில் நீ என்ன செய்ய, அதை இயேசுவை மறுதளிக்காத. ஹல்லேலூயா. அவன் செய்த வேலை என்னென்ன, ஜெபம் பண்ணாமல் நல்லா தூங்கினான். அதுதான் அவன் பண்ண வேலை, குற்றம். லூக்கா 22ஆம் அதிகாரம் வாசிங்க, 45, 46 வாசிங்க. பேதுரு செய்த வேலை என்னென்னா, பைபிள் வாசிப்பு கிடையாது, ஜெபம் கிடையாது, தூங்கினான். கொஞ்ச நேரம் ஆண்டவர் செய்த நன்மைக்காக சின்ன ஒரு ஜெபம் பண்ணலாம் இல்லையா? ஆண்டவர் நல்லா என்ன செய்கிற, உணவு கொடுத்துக்கிறாரு, உடையை கொடுத்துக்கிறாரு, இருக்கிற இடம் கொடுத்துக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாருங்கள், இருக்க இடம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த வெயிலில். எத்தனை பேர் சாப்பிட இருக்க என்ன இல்லை, உணவு கிடையாது. ஹல்லேலூயா. நிறைய இடங்களில் பஞ்சம், பூமி அதிர்ச்சி, உணவு இல்லாமல் தவிக்கிறாங்க. நல்ல இடங்கள் இருந்தும் சமையல் கிடையாது. ஆனால் இவன் ஜெபிக்க மறந்துட்டான். அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு, வாசிங்க 22:45. ஆமாம், நித்திரை பண்ணுகிறதை கண்டாரா இயேசு. ஹல்லேலூயா. என்னோடு கூட 1 மணி நேரம் உங்களால் ஜெபிக்க முடியாதா? ஹல்லேலூயா. அவன் செய்த வேலை அதான். ஜெபம் மறந்தனால அவன் என்ன பண்ணான், பிசாசுக்கு இடம் கொடுத்தான். மல்குஸ் என்று ஒரு சேவகன் வந்தான், இயேசுவை பிடிக்க வரும்போது உடனே அவன் என்ன செய்தான், ஆமாம், காதர் அப்படியே வெட்டிட்டான். பாருங்கள், எதனால, ஜெபம் இல்லாதனால தான். லூக்கா 22ஆம் அதிகாரம் நான் 50 வசனத்தில் வாசிக்கிறோம். காதை அப்படியே வெட்டிட்டான். ஆண்டவர் சொன்னார், என் பிதாவை வேண்டிக்கிட்ட நிறைய தூதர்கள் அனுப்புவார். ஹல்லேலூயா. பட்டயத்தை எடுக்கிறவன் எவனும் பட்டயத்தினால் என்ன செய்வான், மடிவன். இது உனக்கு தெரியாதா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதான் இருப்பான். ஹல்லேலூயா. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை, தீமை செய்தால் வாசப்படியில் உன் பாவம் என்ன செய்யும், உன்னை வாழ விடாது. அந்த சாவும் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். ஹல்லேலூயா. இயேசுக்கு சொன்னார், பேதுருவே இதுக்காக உன்னை அழைச்சேன், உனக்கு பரலோகத்து சாவியே தரேன்னு சொன்னேன். நீ தூங்கினால பாதுரு, உனக்குள்ள அந்த அவசர புத்தி, கோபம். சில பேர் பாருங்கள், கோபம் வந்துட்டு வீட்டில் சட்டி பானையெல்லாம் உடைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சாப்பாடு அவங்க கஷ்டப்பட்டு அனலில் கிடந்து ஆக்கி வைப்பாங்க, இங்கே தபால்னு போட்டு உடச்சி சொல்கிறது, என்ன சாப்பாடு, குழம்பு சரியில்லை, சாப்பாடு சரியில்லை. ஹல்லேலூயா. என்ன செய்வாங்க, போனஸ் வர கொடுப்பாங்க, டபால் என்ன செய்ய, அடிக்கிறது போட்டு. ஹல்லேலூயா. பொம்பளைங்க அடிக்கிறவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆம்பளையே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா தூக்க மாட்டேன்றீங்க, கேட்டுக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், பெண்கள் ஒரு நல்ல பேர் பெற்றவங்க. இயேசுக்கிட்ட நிறைய பேர் இருந்தது எல்லாம் பெண்கள் தான். இன்றைக்கி சபையில் அதிகமாக இருக்கிறது, ஆண்டவர் அன்பு செய்கிறது யார் தான்? சொல்ல மாட்டேன்றீங்க, பெண்கள் தான். ஹல்லேலூயா. ஆமாம், பெண்கள் தான் கடைசி வரைக்கும். இயேசு சிலுவை சுமந்துட்டு போகும்போது ஓடி ஒரு அம்மா பாருங்கள், அப்படியே என்ன செய்கிறா, முகத்தை அப்படியே ரத்த வேர்வை அப்படியே துடைக்கிறான். ஹல்லேலூயா. பரணிக்கா இல்லையா, நேராக விடையாறாப்புல. ஹல்லேலூயா. தண்ணி கொண்டு வந்து கீழே விழும்போது தண்ணி கொடுக்குறாப்புல. கடைசி வரைக்கும் அந்த கல்லறையில் கூட பாருங்கள், முதல்ல போன பெண்மணி யார்? முதல்ல மரியா. ஆனால் அவளுக்கு போட்டிருக்கு, அவள்கிட்ட 7 பேசாசு இருந்துச்சு. ஹல்லேலூயா. பாவியான சிறின்னு. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவள் பாவம் பொழுது என்ன ஆகிட்டு, ஆமாம், அவருடைய நல்ல இதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஏரோதுடைய மனைவி ஓடியாந்து சொல்கிறா, ஐயோ அவர் நிமித்த தூக்கத்தில் ரொம்ப பாடுபட்டேன், அந்த நீதிமான ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ பெண்கள் பாருங்கள் எவ்வளோ உதவி செய்திருக்காங்க. ஹல்லேலூயா. இயேசுக்கு உதவி செய்ததெல்லாம் பெண்கள் தான். மார்த்தாள் மரியாள் முதல்ல உலகத்தில் அந்த மார்த்தாள் மரியா தான் நினச்சாங்க, இந்த மடம் கான்வென்ட்லாம் தொடக்கினது அவங்க தான். ஹல்லேலூயா. குஷ்டரோக ஆஸ்பத்திரி இதெல்லாம் தொடக்கினவங்க, ஆஸ்பத்திரி எல்லாம் தொடங்கினவங்க அவங்க தான். ஹல்லேலூயா.
பெண்கள்கிட்ட ஒரு காரியம் சொன்னால் டக்குன்னு என்ன செய்யும், உற்சாகமாக செய்வாங்க. அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் பாருங்கள், பேதுரு அவன் தூங்கிட்டான். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யிட்டான், தூங்கிட்டான். அதனால அவனுக்கு சோதனை, இரத்தக்கரைப்பட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசுக்கு பின்னாடி தூரமாக நின்றான். அப்புறம் சத்துருக்கள் நடுவில் போய் உட்காந்துட்டான். ஆண்டவர் சொன்னார், பாவிகள் நடுவில் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. இவன் என்ன செய்யிட்டான், உட்காந்துட்டான். அந்த சங்கீதத்தில் 1ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கு இல்லையா, வாசி பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் சில கட்டளை கற்பனைகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. உலக பிரமாண சிநேகம் நமக்கு பாவமான வழியில் நடத்தி கொண்டு போயிடும். அதில் போகக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், வாசிங்க சங்கீதம். துன்மார்க்கிட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. இந்த பேதுரு எங்கே போய் உட்காந்துருந்தான், குடிகாரன், வேறு என்னது, வீணான காரியங்கள் செய்கிறவன், விபச்சாரக்கல்ல, அநியாயக்காரன், இவங்ககிட்ட போய் உட்காந்துக்கிட்டான். யார், அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுரு. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வமுள்ள தேவனாக கர்த்தருடைய குரலை கேட்கறதுக்கு பதிலாக உலக பிரமாண காரியங்களை போய் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யிட்டான், அல்லது இயேசுவை 3 தடவை என்ன செய்யிட்டான், மறுதளித்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அண்ணா அவனுக்காக ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. மறுபடியும் அவன் என்ன செய்யிட்டான், உணர்ந்துட்டான். ஆகா, இன்னும் இந்த பாவ உலகத்தில் நமக்கு ஒன்றும் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. பக்த படவங்களை, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம்மன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா மண்பல்லவோ. பாலான லோகம் வேண்டாமையா, பாலான லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா அன்பல்லவோ, சிற்றின்ப மோக சீக்கிரம் போகு, பேரின்ப நாதா நீர் போதாதா, சிற்றின்ப மோக சீக்கிரம் போகு, பேரின்ப நாதா நீர் போதாதா, யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, எங்கே நான் போவேன் உம்மை அல்லோ, உம்மை உம்மை அல்லா, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம்மன்பல்லவோ. அல்லேலூயா. பேதுரு இயேசுவை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. 3 முறை மறுதளிச்சாலும் அந்த சேவல் கூவும்போது அந்த அன்பான உருவத்தை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போயிருந்தேன், இயேசு சிறைசாலைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு திண்டு மாதிரி இருக்காங்க தான் இயேசு உட்காந்துருந்தார். ஏன்னா இங்கே உட்காந்து எப்படி பேதுருவை பார்த்தாருன்னு. அப்போ அந்த திண்டில் மேலே ஏறி எட்டி பார்த்தா அந்த சின்ன ஜன்னல் இருக்குது. ஜன்னல்லேருந்து பார்த்தா ஒரு சேவல் கோயில் அங்கே இருக்குது. அல்லேலூயா. சேவலை போட்டு ஒரு கோயில் அங்கே இருக்கும். அப்போ என்ன இங்கே சேவல் கோயில் இங்கே இருக்குது ஜன்னல்லேருந்து பார்க்கும்போது, இயேசு அதுங்கேருந்து நேராக பார்க்கும்போது யார் அங்கே உட்காந்துருக்கா, பேதுரு. அல்லேலூயா. அவன் என்ன செய்தான்னா அப்படியே ஆண்டவருடைய அந்த அன்பை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. அவன் தனியாக என்ன செஞ்சான், அப்படியே ஆண்டவரை சந்தித்தான், சிந்தனையில் கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஒரு நாள் வீட்டில் படகுல ஒரு மீன் இல்லை, வீட்டில் ரொம்ப கஷ்டம், கண்ணீரோடு கடன் பாரத்தோடு துக்கத்தோடு இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மளை வெறுத்தாங்க. வீட்டுக்கு மீன் கொண்டு போகலைன்னா வீட்டில் மனைவி சத்தம் போடுவாள். ஒரு பாடும் இல்லை, தொல்லை கஷ்டத்தில் உட்காந்துருக்கேன். இயேசு வந்தார், என் படகை கேட்டார், படகை கொடுத்தேன், பிரசங்கம் பண்ணார். அதுக்கப்புறம் நீ இந்த படகை தள்ளிட்டு போன்னு சொன்னார். உடனே அவருடைய வார்த்தையின்படி தள்ளிட்டு போனேன். ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீனும் அகப்படலை. இப்பொழுது உங்களுடைய வார்த்தையின்படி போடுறேன்னு வலையை போட்டான். திராண மீன்களாம். அங்கே இருக்கிற அந்த கூட்டாளிங்க பக்கத்தில் அக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்பவும் அதே மாதிரி பேதுரு மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் பக்கத்து வீடெல்லாம் ஆசிரமாக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் கடையை உங்கள் போட்டை கத்தர் ஆசிரியப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சங்கர் தான் சொல்லுவாப்பில்,
திருதூரில் சங்கர் சொல்லுவாப்புல, சங்கர் வந்திருக்காப்லையா, அலையலுயா உங்கள் வீட்டுக்கு ஒரு மந்திரவாதி வராரு அப்படின்னு. அலையலுயா என்னை பார்த்தா மந்திரவாதி மாதிரியாக இருக்குது. அலையலுயா இந்த பாம்பேயில் ஒரு பில்டிங்கில் போயிருக்கும்போது அப்படி சொல்லுவார். இந்த வாட்ச்மேன் கேட்பார், ஜாதுவாலா வந்திருக்கிறார் அப்படின்னு. அலையலுயா என்னென்ன ஒரு இடம் ஜெபம் பண்ணும்போது படிக்கட்டுலேருந்து ஒரு பிசாசு உருண்டு விழுந்துச்சு. அலையலுயா ஆடிக்கிட்டே பொத்துன்னு விழுச்சு. அதை பார்த்தார் அந்த வாட்ச்மேன். அதனால் அவர் சொல்ல ஜாதுவாலா வந்திருக்குன்னு. அப்போ அந்த அம்மா வந்து உடைய சொங்க ஜாதுவாலா இல்லை ஃபாதர் அப்படின்னு. அலையலுயா சில பேருக்கு என்ன நினச்சிட்டாங்க, நம்ம போய் ஏதோ மந்திரம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அலையலுயா 7 கிராமத்தில் என்ன சொல்லிட்டாங்க, ஏதோ ராபியை உள்ளே கொண்டு வந்தால் போச்சு, நம்ம கிராமமே என்ன செய்யும், அவர் பின்னாடி போயிடும் அப்படின்னு. அலையலுயா என்ன காரணம்னா இயேசு நம்ம கூட இருக்கிறார். அலையலுயா ஆமாம், இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம் உண்டாகும். அலையலுயா அந்த போட்டெல்லாம் ஆசிரமமாக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பியா நகருக்கு போயிருந்தோம் இல்லையா, அந்த பையன் பேர் என்னப்பா, ஆனந்த். அவர் சொன்னார், பிரதர் போட்டில் ரொம்ப காலமாக மீன் படவே மாட்டேங்குது, போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு பாம்பேக்கு போனேன். ஃபோன் பண்ணாப்புல, பிரதர் அடுத்தது எப்போ வருவீங்க, என் போட்டு ஆசிரமமாக இருக்குது அப்படின்னார். அலையலுயா திரளான மீன்கள் இருக்குது. இப்போ நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வந்து பார்க்க வந்தாப்புல, பிரதர் நீங்கள் வராமல் இப்போ ஒரு வாரமாக வேலை இல்லை அப்படின்னு. அலையலுயா நான் சொன்னேன், இயேசுவும் கூட இருக்கிறார். அலையலுயா விசுவாசத்தோடு வலைய போடு, அவர் மரித்தவர் இல்லை, இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அலையலுயா ஆமாம், ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, ஒரு நாளும் மாறாது. அந்த வார்த்தை நமக்குள்ளே தான் இருக்குது. அலையலுயா நமக்குள்ளே வாசம் பண்ணிக்கிற. எத்தனை மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அதான் பாடுறோம்ல, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. அப்போது பேதுருக்குள்ளே பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். அல்லேலூயா. என்னைக்கு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தானோ அப்பொழுதே ஆண்டோடைய அன்பின் ஆவியானவர் இதயத்தில் வந்துட்டார். அல்லேலூயா. அதான் ஒரு நாள் ஆலயத்துக்கு போகும்போது ஒரு பிறவிலேயே முரடனாக இருந்தான், அப்படியே முடவனாக இருந்தான். அவனால் ஏன்ச்சு நடக்க முடியாது. தப்பானையை கொண்டு வந்து அப்படி அப்படியே ஆலயத்தில் வாசலை கொண்டு வந்து தினமும் வைப்பாங்க. அல்லேலூயா. அவன் சொன்னான், உடனே அவன் சொன்னான், ஏதாவது பேதுரு யோவான் ஏதாவது கொடுப்பாங்கன்னு சொல்லி நோக்கி பார்த்தான். உடனே இவங்க சொன்னாங்க, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஏசு நாமத்தில் எழுந்து நடனா அப்படியே எழுந்து நடந்துட்டான். அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை. அல்லேலூயா. பேதுரு பாருங்கள், விழுந்து போனான். ஆனால் 3 தடவை மறுதளிச்சாலும் என்ன செய்யிட்டான், ஆண்டுகிட்ட ஓடி வந்துட்டான். அல்லேலூயா. நாம் கூட சில நேரங்களில் குப்பையில் கடந்தாலும் ஏசு ரத்தத்தினால் கழுவி எங்கே ஓடியாந்துடணும், ஆலயத்துக்கு ஓடியாந்துடணும். ஏசப்பட்ட ஓடி வந்துடணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், என் மேலே நீங்கள் அன்பாக இருந்தால் என் வசனத்தை என்ன செய்வீங்க. யோவான் 14:23 வாசி பாருங்கள். யோவான் 14:23 என் மேலே அன்பாக இருந்தால் நீங்கள் என் வசனத்தை என்ன செய்வீங்க. வீட்டில் உட்காந்துருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், வெளியில் போகும்பொழுதும், வரும்பொழுதும் அந்த வசனத்தை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது உடலெல்லாம் ஆரோக்கியமாக மாறும். அல்லேலூயா. வாசி பாருங்கள். ஆமாம், அவ்வளோதான். என் பிதாவும் அன்பாக இருப்பார். ஆமாம், நாங்கள் அப்படின்னா பிதா பரிசுத்த ஆவி இயேசு வந்து என்ன செய்வாங்க. ஆமாம், சொல்லுவாங்கல்ல, எப்பா 3 நாளைக்கு உங்களை கூப்பிட்டா, சொந்தக்காரங்களை கூப்பிட்டா 1 வாரம் அப்படியே தேராப்பட்டாங்க அப்படிமா. சில வீட்டில் சொல்லுவாங்கல்ல, விருந்து மருந்தும். ஆமாம், இந்த மே மாதத்துலாம் என்ன செய்வாங்க, ஸ்கூல் விட்டுன்னு வீட்டில் வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள் அக்கா எப்போ போவாங்க, மாமி எப்போ போவாங்க, மாமனார் எப்போ போவாங்க, இதான் கேட்பாங்க இந்த உலகத்தில். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்வாராம், அவர் வந்துட்டாருன்னா நீங்கள் வசந்த வாசிக்கிட்டு இருக்கும்போது அவரும் வந்துடுவாராம். பிதாவும் பரலோகத்தை விட்டு என்ன செய்வாராம், பரிசுத்த ஆவியும் பரலோகத்தை விட்டு நேராக இறங்கி வந்து உங்கள்கிட்ட வந்துடுவார். அல்லேலூயா. போன தடவை ஒரு அம்மா வந்திருந்தாங்க, பார்த்தீங்களா? கடைசியாக ஜெபம் பண்ணும்போது ஒரு அம்மா இங்கே வந்து நின்னாங்க. உங்களுக்கு தெரியுமா? பொத்துன்னு விழுந்தாங்க. அந்த அம்மா எப்படி வந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? அந்த அம்மா சொல்கிறாங்க, எல்லோரும் உள்ளே போகிறாங்க, பெண்கள்லாம் உள்ளே போகிறாங்கன்னு நான் ரோட்டில் நடந்து போயிட்டுருந்தேன். தச்சமில் யாரோ என்னை வந்து கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா.
அந்த அம்மா சொன்னாங்க, வந்து நின்று எனக்கும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், யார் கூட வந்திருக்கீங்க? புதுசாக இருக்கேன், புதுசாக தான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது, சரி கையை தூக்கணுன்னா அது அப்படியே தூக்கி அடித்து விழுந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா போனதில் பார்த்தீங்கல்ல, அந்த அம்மா யாருன்னே தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறவர். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை மட்டும் நமக்கு இருந்தால் போதும். ஆண்டவர்கிட்ட அந்த இதயத்தை கொடுத்தீங்கன்னா அவர் ஓடி வந்துடுவார். உங்கள் இதயத்தில் இருக்க குறைகள், குற்றங்கள், கடன் பாரங்கள், கஷ்டங்கள், வியாதி, துன்பம், தொல்லை எல்லாத்தையும் மாற்றிடுவார். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா சிலுவையில் நமக்காக அந்த பாடு அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிளாத்து பாருங்கள், கையை கழுவும், ஏரோது சிலுவையில் அறையை ஒப்பு கொடுக்கவும் இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைங்க மேலேயும் அந்த பாவம் வரட்டும் அப்படி சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஏரோ சொல்கிறேன், நான் இவன்ட்ட ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கலையே, இதோ மனுஷன். பிளாத்து எல்லாத்தையும் விசாரித்து பார்க்குறாரு. ஏங்க அப்பா, அந்த ரோம பேரரசு இறுதியம் நல்ல இறுதியம். நான் சொல்கிறேன், பிளாத்து ஒரு குற்றத்தையும் நான் அறியலை, நீங்கள் இப்போ மறுபடியும் ஏரோதுக்கிட்டே கொண்டு போங்க. அதுக்கு முன்னாடி ஏரோதும் பிளாத்தும் பயங்கர சண்டை போடுவாங்களா, பகையாருனாங்களாம். இயேசுவை நிப்பாட்டி வச்சு 2 பேரும் நினச்சிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சிநேகித அன்பாக ஆகிட்டாங்களாம். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த சிலுவையில் அறைய போகும்போது கூட 2 பேரையும் ஒன்றாக என்ன செய்தார்? அன்பின் தெய்வம். ஹல்லேலூயா. அந்த அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க மட்டும் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? அந்த குற்றம் எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைங்க மேலேயும் வரட்டும்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி வரைக்கும் ஏன் அங்கே யுத்தம் உண்டாகிக்கிட்டே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இஸ்ராயேலை கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. ஒரு நாள் பாலஸ்தீன் ஒரு பெரிய அணுகுண்டு தயார் பண்ணி முழு இஸ்ராயலையும் அழிக்கும்படியாக ஏவுகணை விட்டான். ஹல்லேலூயா. அந்த ஏவுகணை நேராக இஸ்ராயலுக்குள்ளே போச்சு. ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு நேரம் எங்கே வந்துட்டு பாலஸ்தீனுக்குள்ளே வந்து பாலஸ்தீனை அழிச்சு போட்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அது வாக்கு அளித்த தெய்வம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது இதனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி நாடு தான் பாலஸ்தீனா, பெரிய இடமெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. சின்ன நாடு தான். ஆனால் இன்றைக்கி உலக நாடு முழுவதும் அந்த படையெடுத்து சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ரஷ்யாவிலேருந்து எல்லாம் பக்கத்தில் இருக்க எல்லா நாடும், அரபிக் கண்ட்ரி எல்லாம் என்ன செய்கிறாங்க? சண்டைக்கு யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவராலையும் அங்கே மேற்கொள்ள முடியல. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. ஆமாம், யாக்கோப்பே நீர் என்னுடையவன். ஹல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. கண்மணி போல் உன்னை பாதுகாக்கிறேன். ஹல்லேலூயா. யாக்கோப்பே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படி சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சிட்டார். ஹல்லேலூயா. அதான் அது யாராலையும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அதே போல் நம்ம ஆவிக்குரிய இஸ்ராயல் எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க? உன்னை தொழுகிறவன் என் கண்மணியை. நீங்கள் விசுவாசத்தோடு அன்போடு நோக்கி பாருங்கள். அந்த பேதுரு மறுதலிச்சு போனால் தான். ஆனால் இயேசுவை நோக்கி பார்த்தா மறுபடியும் என்ன ஆச்சுட்டு அவனுக்குள்ளே அந்த பரிசுத்தாவின் வல்லமை வந்துட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்தின் சாவியை கொடுத்தார், அவனை உயர்ந்தவனாக மாற்றினார். ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிட்டு இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த சிலுவையில் நாங்கள் ஆண்டவரே உம்மை நினைத்தோம், உம்மை தியானம் பண்ணோம். ஆண்டவரே, எத்தனை பாடுகள், எத்தனை பிரயாசங்கள் ஆண்டவரே. எங்களுக்காக இன்றைக்கும் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிற நல்ல தெய்வம் இயேசு. ஆண்டவரே, பேதுரு எத்தனை முறை மறிதலித்தாலும் ஆண்டவரே அவனை அன்போடு நோக்கி பார்த்தீர். ஆண்டவரே, அவன் படகை ஆசீர்வதித்தீர், போட்டு ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரை எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமை தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்குறோம் என்று சொல்லி அவருடைய அன்பில் ஆண்டவரே தேவர் கர்த்தரை மறைத்துக் கொள்வோம். ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே, செல்வியின் அன்பு ஆண்டவரே எங்களை நெருக்கி ஏவுறபடினாலே இந்த உலகத்தில் வர கஷ்டங்கள், பிரச்சனை, போராட்டங்களை நாங்கள் பார்க்கவில்லை. ஆண்டவரே, உண்மையே நோக்கி பார்க்குறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே தேவர் கர்த்தாவே, தேவரி இந்த பாடுகள் அனைத்தும் எங்களுக்காக என்று பார்க்கிறோம். தேவர் இன்றைக்கும் ஆண்டவரை எங்களை அன்போடு அழைக்கிற தெய்வம். நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே, கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றால், கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றால், அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான். அந்த பிலாத்தும் கையை ஆண்டவரை அனுப்புகிறான். தள்ளாடி தவழ்ந்து அலை போடு சுமந்து என்னே
எடுத்து நெஞ்சை பிளந்தாரா கொடுமை எடுத்து பிளந்தாரா கொடுமை நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா குருசெழுது நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா குருசெழுது எல்லாம் சொல்லுவோம். உனக்காக எனக்காக ஆடி தவழ்ந்து களை போடே அவர் சிலுவையில் அறையப்படாவிட்டால் எத்தனை துன்பங்களை நாம் சுமந்திருப்போம், எத்தனை பாவ சாபத்தில் உழண்டு கொண்டிருப்போம். கொள்கதா இன்னைக்கு அன்போடு அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, என்னோடு வா என்று அழைக்கிறார். ஏறுகிறார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே நேச குருசை சுமந்தே நேச கொள்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகிறார் சேவல் கூவிடோ மூன்று வேளையும் சொந்த குருவை சேவல் கூவிடோ மூன்று வேளையோ சொந்த குருவை மறுதலித்தான் ஓடி ஒளியோ பேருவையோ நேடி அன்பாய் நோக்குகிறார் ஓடி ஒளியோ பேருவையோ நேடி அன்பாய் நோக்குகிறார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே கணேச குருசை சுமந்தே நேசர் கொள்காதா மலையின் மேல் நடந்து ஏறுகிறார் இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார் இந்த பாடுகள் எல்லாம் சொல்லுவோம். உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார் நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா குருசெழுது நேசிக்கிறாயோ இயேசுநாதரை நேசித்து வா குருசெழுது ஏறுகிறார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே நேச குருசை சுமந்தே நேசர் கொள்காதா மலையின் மேல் நடந்து ஏறுகிறார் ஏறுகிறார். எல்லாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். நான் சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன், அந்த அன்பின் கயிறினால் இழுத்துக்கொள்வேன் என்று சொன்ன தெய்வம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் உலகத்தில் அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கொண்டார் என்று பார்க்கிறோம். தேவன் நம் மேலே வைத்த அன்புக்காக அவரே மனிதனாக இறங்கி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் நம்ம எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும், நல்ல பெயரை எடுக்க வேண்டும், நல்ல பிள்ளைகளாக மாற வேண்டும், நம்முடைய சாப பாவங்கள்லாம் மாறணும், வியாதிகள் எல்லாம் மாறணும் என்பதற்காக தம்முடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை கொடுத்த தேவன் கடைசியாகவே விழாவில் அந்த ஈட்டி எடுத்து குத்தும் பொழுது தண்ணீரும் இரத்தருமாக நாம் சிந்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். அந்த உண்மையான அன்பு நம்முடைய இருதயங்களில் ஏவப்பட்டு இயேசுக்காக நான் வாழ வேண்டும், பரலோகத்துக்காக ஏதாவது ஒன்று நான் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவாக மாற்றின தெய்வம் புனித பவுல் சொல்கிறார், வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கிறார் என்று ஒப்பு கொடுத்தார். அப்படியே இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அந்த சிலுவையில் பட்ட பாடுகளை சகித்து ஆண்டவரே உலகத்தில் வர பாடுகளை அன்போடு ஏற்றுக்கொண்டு யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர்
ஒரு கணத்தை அரைந்தார் மறு கணத்தை திருப்பி காட்டுங்கள் என்று சொன்னீரையா. அன்பினால் உலகம் முழுவதும் எல்லா கிறிஸ்தவர்களையும் உண்டாக்கின தெய்வம் ஆண்டவரே. கிறிஸ்தனுடையவர்கள் கிறிஸ்து இயேசுவை ஆண்டவரே தேவர் இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவுடையவர்கள் என்று சொன்னீரையா. அந்த கிறிஸ்தனுடையவர்களாக எல்லாரையும் மன்னிக்கிற மனப்பான்மையை எங்களுக்கும் தாங்க ஆண்டவரே. எல்லாரும் அன்பு காட்ட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஏதாவது ஒன்று உமக்காக செய்ய வேண்டும் ஆண்டவரே. முழங்கால் படிட்டு இருக்க ஒவ்வொரு உள்ளங்களையும் இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் ஆசிரிங்க, பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. இயேசுவின் பிரதிபலனாக நாங்கள் ஆண்டவரை ஜொலிக்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நான் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா.